அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்குற கேள்வி இது. அதாவது பை சார்ட்டு சொல்லுவாங்க. பை சார்ட்டு பார் டயக்ராம் ரெண்டு கேட்பாங்க கம்பல்சரி. இப்போது பை சார்ட்டில் பர்சன்டேஜில் கேட்டாலும் சரி, டிகிரியில் கேட்டாலும் சரி, ஃபார்முலா இல்லாமல் எப்படி போடலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது வந்து ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. ரெகுலராக வந்து நம்மளும் தப்பு பண்ணுவோம். அப்படி இந்த டாபிக் வந்து எப்படியும் புரியாதவங்களுக்கு இந்த மெத்தடை நான் சொல்கிறேன். இதுக்கும் சரி இதுக்கும் சரி சரிங்களா, மாறாது. ஒரே விஷயம்தான். ஒரே ஒரு சின்ன ட்ரிக்கு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். எல்லாம் எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணிடலாம். ரெண்டுமே வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டது சரிங்களா. அதனால் இதை எடுத்து போடுறேன். இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுனால எடுத்து போடுறேன் சரிங்களா. முதல்ல இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா ஒரு முழு தொகை கொடுத்துருப்பாங்க சரிங்களா. இதுலேயும் சரி இதுலேயும் சரி முழு தொகை கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இதில் ஒரு ஒரு விஷயத்துக்கு ஒரு ஒரு சதவீதம் பிரிச்சிருப்பாங்க. இதெல்லாம் ஒரு ஒரு விஷயத்துக்கு ஒரு ஒரு டிகிரின்னு பிரிச்சிருப்பாங்க இல்லைங்களா. இப்போ இந்த வட்டம் இருக்கு இல்லைங்களா, இந்த வட்டத்தில் மொத்தமாக வந்து 100%. இதே வந்து இந்த வட்டத்தில் எவ்வளோ டிகிரின்னு கேட்டிங்கன்னா 360 டிகிரி. இது எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா. வட்டம்னு பார்த்தீங்கன்னா சதவீதத்தாக பிரிச்சிங்கன்னா இது வந்து 100% மொத்த தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. இதே வந்து ஒரு வட்டத்துக்கு எத்தனை டிகிரினா 360 டிகிரி. இதையே கூட கேள்வியாக கேட்கலாம். ஒரு வட்டத்துக்கு எத்தனை டிகிரின்னு சொல்லிட்டு இது நம்மளுக்கு ஒரு தொகை கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. இந்த இதில் வந்து இந்த மாதிரி கேள்வி கேட்டாங்கன்னா ஒரே விஷயம் ஃபஸ்ட்டு பண்ணிவிடுங்க. 1% இல்லை 1 டிகிரியோ ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எது கேட்டாலும் ஆன்சர் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். முதல்ல இந்த 33,000 இருக்குல்ல, சதவீதத்தில் 33,000 இருக்கு இல்லைங்களா, 33,000 இருக்குல்ல, அதில் இது வந்து மொத்தமாக வந்து 100%. அப்போது 33,000 100ஆல் வகுத்திங்கன்னா உங்களுக்கு 1%க்கான மதிப்பு கிடைச்சிடும். இதே வந்து இங்கே 36,000 இருக்கு இல்லைங்களா, இதில் உங்களுக்கு வந்து மொத்தமாக வந்து 360 டிகிரிங்களா. அப்போது 360ஆல் வகுக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுங்க. சதவீதம் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 100, முழு தொகையில் 100ஆல் வகுத்தோம்னா நம்மளுக்கு 1%க்கான மதிப்பு கிடைச்சிடும். அதாவது இந்த கேள்வி பொறுத்த வரைக்கும் 330ன்றது வந்து 1%க்கான மதிப்பு. இதே வந்து இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 360 டிகிரி ஒரு வட்டத்துக்கு. அப்போ 360ஆல் வகுத்தோம்னா இந்த ஜீரோ போயிடும். இந்த 36 ஒரு முறை வந்து 100ன்னு இருக்கும். இது வந்து 1 டிகிரிக்கான மதிப்பு. 1% 1 டிகிரின்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா போதும். உங்களுக்கு இதில் எந்த சதவீதம் வேணாலும் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது 330ன்றது வந்து 1%. உணவு கேட்குறான்னு வச்சுக்கோங்க. உணவு வந்து 25%. நம்மளுக்கு 330ன்றது வந்து 1%க்கான மதிப்பு. நம்மளுக்கு தேவை 25%க்கான மதிப்பு. அப்போது 25ஆல் பெருகுனீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். இதே வந்து வாடகை கேட்குறாங்கன்னு வச்சுங்க. 1%க்கான மதிப்பு வந்து 330. வாடகைன்றது வந்து 18%. அப்போ 18ஆல் பெருக்கணும். இதே வந்து பொழுதுபோக்குனா 330 வந்து 1%க்கான மதிப்பு. பொழுதுபோக்குன்றது வந்து 9%. 9ஆல் பெருக்கினீங்கன்னா போதும். அதே மாதிரி எது எது கேட்குறாங்களோ அது மட்டும் பெருக்கிங்க. இப்போது நம்மளுக்கு இதெல்லாம் பெருக்கி போட்டிங்கன்னா நம்மளுக்கு ஆன்சர் டேரெக்டாகவே வந்துடும் சரிங்களா. 0 75 5 7 7 75 82 எல்லாத்துக்கும் பெருக்கி போட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான பதில் உங்களுக்கு கிடைச்சிடும். இந்த 25% இல்லை 12%. முக்கியமான விஷயம் என்னென்னா முழு தொகையை சதவீதன்ற பட்சத்தில் 100ஆல் வகுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு 1%க்கான மதிப்பு கிடைச்சிடும். அதிலிருந்து நம்மளுக்கு எத்தனை சதவீதம் வேணுமோ அத்தனால பெருக்கணும்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். இதில் நம்மளுக்கு கேள்வியாக என்ன கேட்பாங்கன்னா வாடகைன்றது வந்து எவ்வளோ ரூபா அப்படின்னு கேட்பாங்க. அதாவது மாதத்துக்கு வாடகைன்றது எவ்வளோ ரூபா செலவிடுறாங்க அப்படின்றத கேட்பாங்க. அதே வந்து வாடகைக்கும் பொழுதுபோக்குக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னன்னு கேட்பாங்க. வித்தியாசம் என்ன? 18க்கும் 9% வித்தியாசம் வந்து 9%. 18 - 9 வந்து 9%. இது வந்து 9%ஓட மதிப்பு வேணும்னா நம்ம வந்து 330 × 9 போட்டோம்னா 0 27 மிச்சம் 2 9 3 27 29 சரிங்களா. இதுதான் வந்து 9%. அதாவது பொழுதுபோக்குக்கும் வாடகைக்கும் இருக்கிற வித்தியாசம் சரிங்களா. இது வந்து மொத்தமாக வந்து மாதத்துக்கு. இந்த கேள்வியில் எப்படி கேட்பாங்கன்னா கேள்வி எப்படி வந்து மாற்றி கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா கொஷினில் வாடகைக்காக அவர் செலவிடப்படும் வருடாந்திர தொகை எவ்வளோன்னு கேட்பாங்க. நம்ம வந்து 18% கண்டுபிடிச்சிட்டு அப்படியே போட்டுருவோம் இல்லை. ஆனால் அப்படி போடக்கூடாது. இது வந்து 18%ன்றது வந்து ஒரு மாதத்துக்கான தொகை. இதே வந்து வருஷத்துக்கு கேட்டாங்கன்னா நம்மளுக்கு 330 வந்து 1% மதிப்பு. அதை
18ஆல் பெருக்கணும்னா ஒரு மாதத்துக்கு அவர் வாடகைக்கு எவ்வளோ செலவு பண்ணுறான்னு தெரிஞ்சிடும். 8 0 4 2 24 26 இது ஒரு 330 0 4 9 5 5940. இது வந்து நம்ம ஆன்சர்னு சொல்லிட்டு போட்டுருவோம். அதான் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே அதுதான் இருக்கும். அதை போடக்கூடாது. ஏன்னா வந்து அது வந்து ஒரு மாதத்துக்கான செலவு. நம்மளை கேட்டிருக்கிறது வந்து ஒரு வருஷத்துக்கான செலவு. ஒரு மாதத்துக்கு 5940 செலவாகுது. இப்போ ஒரு வருஷத்துக்கு வேணும்னா ஒரு வருஷத்துக்கு மொத்தம் 12 மாதமா, இது ஒரு மாதத்துக்கான தொகை. 12 மாதத்துக்கான தொகை வேணும்னா 12ஆல் பெருக்கணும். 0 8 18 மிச்சம் 1 10 11 5 9 40 0 8 2 மிச்சம் 1 71,280 தான் வந்து ஒரு வருஷத்துக்கு அவர் வாடகைக்காக செலவிடுற பணம். சரிங்களா? அதனால கேள்வி என்ன கேட்குறாங்கன்றத தெளிவாக படிச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர் பண்ணுங்க. ஒரு மாதத்துக்கு கேட்டாங்கன்னா நம்மளுக்கு வந்து 5940 வரும். ஒரு வருஷத்துக்கு கேட்டாங்கன்னா ஒரு மாதத்துக்கானதை கண்டுபிடிச்சிட்டு 12 மாதம் ஒரு வருஷத்துக்கு, அப்போ 12ஆல் பெருக்கினீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற தொகை தான் வந்து ஒரு வருஷத்துக்கு அவர் செலவிடப்படும் வாடகைக்கான தொகை. இந்த மாதிரி கரெக்டாக கேள்வியில் என்ன கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து இது 2 போட்டிருக்க மாட்டேன். கான்செப்ட் சொல்லணுன்றதுக்காக எல்லாத்தையும் போட்டோம்னா டைம் ஆகிடும். அதனால் கான்செப்ட் இதுதான். இதை பெருக்கி ஆன்சர் என்ன வருதுன்றதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் கேள்வி, இது 2வது கேள்வி. சரிங்களா? இதோட தொகை வந்து எதோட தொகை, இதோட விடை வந்து எதோட தொகைன்றத கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்க. அடுத்து இது டிகிரி கணக்கு போகலாம். இப்போது டிகிரிக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது மொத்த தொகை வந்து 36,000 கொடுத்துருக்காங்களா, நம்மளுக்கு டிகிரி வேணும். டிகிரி வேணும்னா மொத்தமாக வந்து இது 360 டிகிரி. அப்போது 360ஆல் வகுக்கணும். வகுத்தாதான் ஒரு டிகிரிக்கான மதிப்பு கிடைக்கும். இந்த 0 கேன்சல், இந்த 36க்கு இந்த 36 ஒரு முறை போச்சுன்னா 100 நிற்கும். அதுதான் வந்து ஒரு டிகிரிக்கான மதிப்பு. இதில் பண்ணோம் இல்லைங்களா, அதே தான் அதுலேயும். இப்போ ஒரு டிகிரிக்கான மதிப்பை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஒரு டிகிரிக்கான மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம். நம்மளுக்கு இப்போ 80 டிகிரிக்கான மதிப்பு வேணும்னா, இப்போ ஒரு டிகிரி வந்து 100, 80 டிகிரி வேணும்னா இன்ட்டு 80 போட்டிங்கன்னா 0 0 0 8 8000. சரிங்களா? இந்த மாதிரி தான் எது எதுக்கு வேணுமோ அது அதுக்கு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா ஆன்சர் வந்துடும். இப்போ ஒரு டிகிரி கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது விதையோட மதிப்பு வேணும்னா ஒரு டிகிரிக்கான மதிப்பு 100, 100 இன்ட்டு 20 போட்டிங்கன்னா உங்களுக்கு விதைக்கான மதிப்பு கிடைச்சிடும். இதுலேயும் அதே தான். ஒரு மாதம் மென்ஷன் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ஒரு மாதத்துக்கான தொகை தான் நம்ம கண்டுபிடிப்போம் பெருக்கிறதுனால. 20ஆல் பெருக்கணும்னா 2000 வரும். அது வந்து ஒரு மாதத்துக்கு. ஒரு வருஷத்துக்கு கேட்டாங்கன்னா இன்ட்டு 12 போட்டு போடணும். சரிங்களா? கேள்வியில் என்ன கேட்குறாங்கன்னு தெளிவாக பார்த்துக்குங்க. இந்த கேள்வியிலே வந்து இந்த 60 டிகிரி வந்து எவ்வளோ சதவீதம்னு கேட்பாங்க. இப்போது 60 டிகிரி வந்து எவ்வளோ சதவீதம் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த சதவீதம் நம்மளுக்கு தெரியாதனால எக்ஸ்னு வச்சுக்கணும். சரிங்களா? நம்ம வந்து பேசிக் சொன்னோம் இல்லைங்களா, பேசிக் மேக்ஸுக்கு வந்து இதெல்லாம் படிச்சிங்கன்னா போதும் 90% வந்து கவர் ஆகிடுன்னு சொல்லியிருப்போம். அந்த பேசிக்கில் ஒரு ட்ரிக்கு சொல்லியிருப்போம். அது என்னென்னா, இப்போ வந்து 60 டிகிரி வந்து எத்தனை சதவீதம்னு கேட்குறாங்களா, அப்போது டிகிரிலாம் ஒரு பக்கமும் சதவீதம்லாம் ஒரு பக்கமும் எழுதிங்க. சரிங்களா? இப்போது மொத்தமாக இந்த வட்டத்துக்கு எத்தனை டிகிரி, 360 டிகிரி. இதே வந்து சதவீதம். சரிங்களா? இந்த வட்டத்துக்கு மொத்தமாக எத்தனை சதவீதம், 100%. இதில் தெளிவாக பாருங்கள், டிகிரிலாம் வந்து ஒரு பக்கம். சரிங்களா? சதவீதம்லாம் ஒரு பக்கம். இதே இங்கேன்னு மாற்றி எழுதிட்டிங்கன்னா ஆன்சர் தப்பாக வந்துடும். இப்போது இதை குறுக்கு பெருக்கல் பண்ணணும். பண்ணிங்கன்னா 60 இன்ட்டு 100 ஈக்குவல் டு 360 இன்ட்டு எக்ஸ்ன்னு நிற்கும். இப்போ நம்மளுக்கு தேவை எக்ஸ் மட்டும் அந்த பக்கம் வச்சுக்கோங்க. 60 இன்ட்டு 100 பை 360 ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு இருக்கும். இப்போது இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் ஆகிடும். இந்த 6ஆம் வாய்ப்பாட்டில் 10 முறை, 6ஆம் வாய்ப்பாட்டில் 6 முறை, 2ஆம் வாய்ப்பாட்டில் 3 முறை, 2ஆம் வாய்ப்பாட்டில் 5 முறை. சரிங்களா? 10 இன்ட்டு 5 வந்து 50, 50 பை 3 நிற்கும். 50 3ஆல் வகுத்தீங்கன்னா ஒரு முறை 3ஆம் வாய்ப்பாட்டில் இது 20, 6 முறை 18, மிச்சம் வந்து 2 புள்ளி வச்சு ஒரு 0 சேர்த்திங்கன்னா இங்கே வந்து திரும்ப வந்து 6 முறை 18 இப்படியே போயிட்டே இருக்கும். இப்போது 16.6%,
6% தான் வந்து இந்த 60 டிகிரி. இப்படி போட்டாலும் சரி, அப்படி இல்லைன்னா இன்னொரு மெத்தட் இருக்கு. இப்போ இது மொத்தமா வந்து 360 டிகிரியா, இது வந்து மொத்தமா வந்து 100%. அப்போ 1%க்கு எத்தனை டிகிரின்னு பார்க்கணும்னா, நம்ம இங்க பண்ணோம் இல்லைங்களா, 33,000 100ஆல வகுத்தோம்னா நம்மளுக்கு 1% கிடைக்குமா, அதே மாதிரி இதை 100ஆல வகுத்தோம்னா 3.6ன்னு வரும். இது வந்து 1%க்கான டிகிரியோட மதிப்பு. சரிங்களா, 1%க்கான டிகிரியோட மதிப்பு. இப்போ நம்மள ஒரு 23% வந்து எத்தனை டிகிரின்னு கேட்குறாங்கன்னு வச்சுங்க. 23% வந்து எத்தனை டிகிரின்னு கேட்குறாங்கன்னா, 1% வந்து 3.6 டிகிரி. அப்போ 23%னா அதை 3.6ஆல் பெருக்கணும். 6 18 8 மிச்சம் 1 6 2 12 13 3 9 3 2 6 8 12 மிச்சம் 1 இது ஒரு 8. இப்போ 828 வருதுங்களா, அப்படியே போடக்கூடாது. இங்கே பாருங்க, ஒரு தொகையில ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சிருக்கேன். அப்போ நம்மளும் ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சோம்னா 82.8ன்னு வரும். அப்போ 82.8 தான் வந்து 8 டிகிரி. சரிங்களா, 82.8 டிகிரி தான் வந்து இந்த 23%த்தோட மதிப்பு. அப்போ 23% என்பது 82.8 டிகிரி. உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்கோ அப்படி ஆன்சர் பண்ணுங்க. முக்கியமான விஷயம் என்னன்னா, கேள்வியில் மாதத்துக்கு கேட்குறாங்களா வருஷத்துக்கு கேட்குறாங்களான்றத தெளிவாக பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுங்க. ஏன்னா வந்து அதில் தான் வந்து லாஸ்ட் டைம் எல்லாருமே தப்பு பண்ணாங்க, அதில் தான் மார்க் போயிடுச்சு. அதனால் தெளிவாக கேள்வியில் என்ன கேட்குறாங்கன்றத பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுங்க. நம்மளுக்கு இந்த கான்செப்ட் தெரியும், ஆனால் கேள்விக்கான பதிலை சரியாக தரமான்றத ஒரு 2-3 வாட்டி செக் பண்ணிவிட்டு ஆன்சர் தர பாருங்க. அப்போ தான் வந்து நம்ம மிஸ்டேக்லேருந்து தப்பிக்க முடியும். இதுதான் வந்து பர்சன்டேஜில் கேட்டாலும் சரி, டிகிரியில் கேட்டாலும் சரி, ஆன்சர் பண்ணுறதுக்கான ஒரே ஒரு கான்செப்ட். இதே வந்து பார் டயக்ராம் வரும், அது வந்து வேணுன்றவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வந்து கான்செப்ட். இது எல்லாமே வந்து சம்மா வேணும், எனக்கு சம்மா இருந்தால் தான் எனக்கு புரியும் அப்படின்றவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். சதவீதத்துக்கும் சரி, டிகிரிக்கும் சரி, பார் டயக்ராமுக்கும் சரி, 3க்கும் சேர்த்து ஒரே வீடியோவாக எடுத்து போடுறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இப்படிக்கு கனவு காஞ்சிவா. நன்றி, வணக்கம்.